அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஹிந்தி பிரவேசிகா எக்ஸாமுக்குரிய பேப்பர் 1 அதில் போயம் 2ல கவி பரீட்சையை பார்க்கலாம். மதுமய தேஷ் ஹமாரா, கவி ஜெய்சங்கர் பிரசாத். கவி பரீட்சையை दीजिए. இப்போ இதுல ஜெய்சங்கர் பிரசாத் பத்தி தான் பார்க்க போறோம். कवि परिचय दीजिए. जयशंकर प्रसाद सन 1889 में काशी में पैदा हुए. आपको संस्कृत, पाली, उर्दू, अंग्रेजी आदि भाषाएं खूब मालूम है. जयशंकर प्रसाद 1889 காஷியில பிறந்தார். आपको அவருக்கு அதாவது தங்களுக்கு சன்ஸ்கிருத், பாலி, உருது, அங்கிரேசி ஆதி பாஷை இந்த பாஷைகள் எல்லாம் खूब मालूम है நன்றாக தெரிந்திருக்கிறது. इतिहास, दर्शन, धर्मशास्त्र और पुरातत्व के विषयों में पटु है. इतिहासना வரலாறு, தர்ஷன் தத்துவம், தர்மசாஸ்திர அறநூல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அறநூல்கள், और புராதத்துவம் இது தொல்பொருளியல். கே விஷயமுமே இந்த விஷயங்கள்ல எல்லாம் வரலாறு, தத்துவம், அறம் சார்ந்த நூல்கள், தொல்பொருளியல் போன்ற விஷயங்களில் எல்லாம் பட்டுகை நன்கு தேர்ந்தவர். आपको दूसरों की निंदा और अपनी प्रशंसा भी पसंद नहीं है. आपको தங்களுக்கு அதாவது கவி ஜெய்சங்கர் பிரசாத் அவர்களுக்கு दूसरों की निंदा மற்றவர்களை நிந்திப்பது, மேலும் अपनी प्रशंसा भी தன்னை புகழ்வது, தற்புகழ்ச்சியோ இல்லை தன்னை புகழ்வதோ பசந்த் नहीं है விருப்பம் இல்லை, அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் விருப்பம் இல்லை. आपने कविताएं, नाटक, उपन्यास, कहानी, निबंध आदि कई साहित्यिक विषय लिखे हैं. आपने तांगल कवि जयशंकर प्रसाद कविताएं कविதைகள், நாடகங்கள், उपन्यास நாவல்கள், कहानी கதை, निबंध கட்டுரை आदि कई साहित्यिक विषय போன்ற பல இலக்கிய விஷயங்களை, இலக்கியம் சார்ந்த விஷயங்களை எழுதியிருக்கிறார். आप भारतीय संस्कृति के प्रेमी हैं. தாங்கள் பாரதிய சன்ஸ்கிருதி இந்திய கலாச்சாரம், பண்பாடு போன்றவற்றின் பிரேமிகை விரும்புபவர், இந்திய கலாச்சாரத்தை பண்பாடை விரும்புபவர். आपकी रचनाओं में राष्ट्रीयता झलकती है. आपकी रचनाओं में தங்களது படைப்புகளில் ராஷ்டிரியதா ஜலக்தி ஹை. ராஷ்டிரியம் அதாவது தேசியம், நம்மளுடைய தேசியம் சார்ந்த விஷயங்கள் ஜலக்தி ஹை. ஜலக்தி ஹை அப்படின்னா பிரகாசிக்கிறது சொல்லலாம், மிளிர்கிறது, ஒளிர்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. आपकी रचनाओं में राष्ट्रीय झलकती है. தங்களுடைய படைப்புகளில் தேசியம், நம்மளுடைய தேசம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நான் அதிகமாக பிரகாசிக்கும். நிறைய அதை பத்தி சொல்லியிருப்பார், அது ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாரு. அததான் அந்த மாதிரி சொல்றாங்க ஜலக்தி. காமாயினி आपका प्रमुख काव्य संग्रह है. காமாயணி தங்களுடைய முக்கியமான முதன்மையான காவிய தொகுப்பு. நம்மளுக்கெல்லாம் இத படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு இதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்க. கண்டிப்பா காமாயணி படிச்சு பாருங்க, ரொம்ப நல்ல படைப்பு.
आपकी कृतियों में ऐतिहासिकता एवं पौराणिकता दिखाई देती है. आपकी कृतियों में தங்களுடைய படைப்புகளில் தங்களுடைய எழுத்துக்களில் ऐतिहासिकता இதிகாஸ் அப்படின்னா வரலாறு, ஐதிஹாசிக்தா அப்படின்னா வரலாறு சம்பந்தமான, அதாவது ஹிஸ்டாரிக்கல்னு சொல்லுவோம்ல, ஏவம் மற்றும் பௌராணிக்தா அதாவது பழங்காலம், புராண காலம் அது சம்பந்தமாக திகாயி தேதிகி தென்படுகிறது. இது வந்து நிறைய வரலாறு சம்பந்தமாகவும் ஜெய்சங்கர் பிரசாத் ஜி அவர்கள் வரலாறு சம்பந்தமாகவும் பழங்கால நிகழ்வுகள் தொடர்பாகவும் வந்து நிறைய எழுதியிருக்கிறார். सन 1937 में स्वर्ग सिधारे. आप तांगल सन 1937 में स्वर्ग सिधारे. அதாவது ஜெய்சங்கர் பிரசாத் ஜி அவர்கள் 1937ல ஸ்வர்க பிராப்தி அடைந்துட்டார். இதுதான் நம்மளோட பிரவேஷிகா பேப்பர் 1 போயம் 2ல கவி பரீட்சையை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த ரிவிஷன்ல கண்டிப்பா பார்க்கலாம். தன்யவாதம்.